கர்நாடகாவில் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். கேகே கம்ஃபர்ட்ஸ். என் ஒய்ஃபு என் பொண்ணு 2 பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த காரிடார் இதில் என் ஃப்ரெண்டு இருக்கான் 104ல். இதுதான் எங்கள் பாஸு. ஓட்டு போட்டுருக்காங்க. நாளைக்கு ரிசல்ட்டு, நாளைய தீர்ப்பு விஜய் படம். அதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு, விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்ட்டு. அவர் விஜய் ரசிகர். இன்னைக்கு நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம். அப்படியே சுற்றி மெயின் ரோடை காட்டுறேன். மைசூர் ட்ரிப்பு 3rd டே. மைசூரில் இந்த ஹோட்டல் நேம் கேகே கம்ஃபர்ட்ஸ். ரூம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ரிசப்ஷன் டைமிங் இது ஒவ்வொரு கிளாக்கும் லண்டன், டெல்லி, நியூயார்க்கு, ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒவ்வொரு கிளாக் வச்சுருக்காங்க. இப்போ ஃபாரினர்லாம் வந்து தங்குவாங்க, அதனால் இந்த மாதிரி டைம் டிஃப்ரென்சியேஷன் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குங்க. அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக சுற்றி கண்ணாடி இருக்கும். என் லிஃப்ட்டு வந்தவொடனே காட்டல. பாருங்க, லிஃப்ட் இது செம்ம. இப்போ இந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகும், அதுவுமே கிளாஸ் தான். சூப்பராக இருக்குங்க. காலையில் ஸ்வீட் எடுத்து கொண்டாட சொல்கிறாங்க. இது மைசூர் பாக்கு. மைசூரில் வந்து மைசூர் சாப்பிட்லன்னா, மைசூர் பாக்கு சாப்பிட்லன்னா, ஐயோ என்ன இவ்வளோ நல்லா இருக்கு. வணக்கம் பாருங்க, எங்கள் அண்ணன் ஃபேமிலி. என் பேர் சஞ்சய், என் பேர் பிரியா, என் பேர் தர்ஷன். இது ஒரு ரூம். எல்லா ரூமும் இதே சைஸ் தான். இந்த பெட்டில் வந்து நீட்டில் படுத்தா 3 பேர் போயிடலாம், குறுக்கில் படுத்தா 4 பேர் போயிடலாம். டிவி அதெல்லாம் யூஸ் ஆகுது. மக்களே, மைசூரில் நாங்கள் 3rd டே ஸ்பெண்ட் பண்ணுறோம். காலையில் டிஃபன் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஓரளவு டீசெண்டாக இருந்ததுங்க. ஹோட்டல் நேம் வந்து ஹாலி மேன். இது ஒரு ஹைவேஸில் இருக்குது. இவங்களாம் எங்கள் மெம்பர்ஸ். மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோவில். சாமுண்டீஸ்வரி கோவில் வந்து மலை மேலே இருக்குது. இப்போ வந்து எங்களுடைய வேன் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு வந்திருக்கோம். இதான் என்ட்ரன்ஸ். பார்க்கிங். நீ கையெடுமா ஒன்றா ஆகுது பாருங்க. அவன் பேர் யுவன் சந்தோஷ். ஹாய் மக்களே, இவர் வந்து இந்த 32 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்திருக்காராம். இந்த சிலை அப்படியே இருக்கு. 32 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த சிலை அப்படியே இருக்கு. செம்மையா. சாமுண்டீஸ்வரி கோவில். அந்த கோபுரம் தெரியுது பாருங்க.
இதான் கோவில், சாமுண்டீஸ்வரி கோவில். இந்த இடம்லாம் இந்த கல்லில் கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு. பாருங்க, மெயின் கோபுரம் தெரியுது. இந்த பெயிண்ட்லாம் அடித்து புதுப்பிச்சிருக்காங்க. மக்களை கிட்ட வந்துட்டோம் பாருங்க, செம்மையாக இருக்கு. இது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவிலுங்க. இது மகிஷாசுரன் வதம் செய்த புராணம் இருக்குல்லையா, அந்த வரலாறில் இந்த சாமுண்டீஸ்வரி கோவில் வருது. ஸோ அதனாலேயே மகிஷாசுரன் வதம் செய்த இடம் அப்படின்றதால இது மைசூர் என்ற பெயர் பெற்றிருக்கு இந்த ஊருக்கு. மக்களே, நாங்கள் கோவிலுக்குள்ளே போகலைங்க, கூட்டம் காரணமாக கோயிலுக்குள்ளே போகல. 200 rupees கியூ இருக்குது. அந்த கியூவில் போனாலே 3 hours ஆகுமா. ஸோ நம்ம கோவிலுக்கு மட்டும் வந்தால் பரவாயில்ல, நம்ம கியூவில் நின்று சாமியை பார்த்துட்டு போகலாம். இது இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி பேலஸ் பார்க்கணும், மைசூர் ஜூ பார்க்கணும், மற்ற 2-3 இடம் பார்க்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நாங்கள் கோவிலை சுற்றிட்டு அப்படியே கிளம்புறோம். இருக்குங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிஜாருக்கு மேலே இருந்து பார்க்குறது இங்கே பாருங்க. மோடி இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் ஒரு அந்த இது எடுங்க, அதான் மோடி இதை போட்டுட்டு காமிப்போம். அந்த போஸை அப்படியே பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த மோடி சிலையாக இருக்காரு. அதுக்கு சான்று ஃபோட்டோ எடுத்துருக்கு. ஜூன் 21, 2022 அன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் மோடி ஒரு போஸ் கொடுத்துருக்கார். அந்த போஸ் தான் இது. மகாபாரத வார், கிருஷ்ணா அர்ஜுனா அண்ட் தி சாரியட். கீழே வண்டி ஓட்டுறவர் கிருஷ்ணர், மேலே இருக்கிறவர் அர்ஜுனர். இந்த தேரோடைய குதிரைகள். Tribes of the world. பழங்குடி உலகத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் ஒவ்வொரு இனத்தை சார்ந்து இருக்கு. இந்த ஈஜிப்ட், அந்த ஈஜிப்ட் மன்னர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. மாயன்ஸ் நினைக்கிறேன் இது பார்த்தா, யாருன்னு தெரியல. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். இது ரெக்கனா ஃபுல்லாக இருந்தாலும் மண்ணிலேயே செஞ்சுருக்காங்க இது எல்லாமே. அவங்கள்ட்ட ஹாய் சொல்லு. ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? அவங்கள்ட்ட நீ இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் உள்ளே போயிருக்காரு. இது ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ் உள்ளே இருக்குது. நானும் போகிறேன். அதெல்லாம் டிக்கெட் தான் தேவை போடுறா. ఇంకా ఇవ్వాలి ఫ్యామిలీనా సార్? ఫ్యామిలీనా? ఫ్యామిలీ చెప్తాను.
மக்களே லவ் பேர்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. நான் ஃப்ரீன்னு நினச்சி போனேன். அப்போ கூட பரவாயில்ல, நல்லா தான் நீ போனால் கூட நான் ஒன்று அனுப்பிச்சிருப்பேன். அதுவாவது ஒர்த்து, நல்லா அழகாக இருக்குது. மசாஜ் நீ உனக்கு மசாஜ் டெய்லி நான் போட்டு பண்ணி விடுறேன். அப்புறம் என்ன? ஆமாம், டெய்லி படுக்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்துப்பான். முது அழுத்து தலையை சொல்லி விடணும். 1 மணி நேரம் பண்ணிட்டே இருக்கணும். Look at the camera, smile. Look at the camera, sir. Hello, sir. Camera. हाँ, video. Smile. हाँ. அக்கா வெளியே போயிட்டாங்க. சேவ் வைல்ட் லைஃப் அப்படின்னு இவங்க எல்லா மிருகமும் இருக்குது. யானை, குரங்கு, சிங்கம், முதலை, இவங்க சிறுத்தை நினைக்கிறேன், காட்டெருமை, மயில், ஒட்டகச்சிவிங்கி. இங்கே பாருங்கள், ஒரு குரங்கு தன் குழந்தை குட்டி குரங்கை வச்சு உட்காந்து ஜூக்கு வந்துருக்கோம். இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸ். ஜூவோட என்ட்ரன்ஸ். இன்னொரு டிக்கெட் கவுண்டர் போல டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செட்டப், லைக் சப்வேல போகிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இல்லை. 2018 இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ். என்ன இருக்குது? வெங்காயம் இருக்கா? அதோ இருக்கு பாரு மயில். பாருங்க மயில் இருக்கு. என்ன பண்ணுறது? நேம் போர்டு இல்லையே, பேண்ட் இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு ஆந்த பின்புறமா திரும்பி இருக்கு. என்னதான் பறவையில் நீங்கள் வந்து சந்தோஷமாக நம்ம பார்த்தாலும் அதெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்குதுங்க. அடிமையாக இருக்குது. பாவம் தான். பார், அது ரெண்டும் இறகுகள் இருந்தும் அது பறக்க முடியல. அது பேர்ட், கிரேட் இந்தியன் ஹார்ன்பில். இதுதாங்க அது. இது பாருங்க, ஹார்ன்பில். தமிழில் சத்தியமாக எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க. இங்கிலீஷில் ஹார்ன்பில். இந்த பறவையோட தமிழ் ஆக்கம், தமிழ் பெயர் என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதோட ஜாகிரபிக்கல் லிமிட் சதர்ன் ஏஷியாவில் இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா, பூட்டான், நேபாள், மியான்மர், தாய்லாந்து, மலேசியா. ஸோ இந்த இடங்கள்லாம் இந்த பறவையை நம்ம பார்க்க முடியும். அந்த பறவையை இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க மரக்கட்டையில். லவ் பேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சந்தோஷ்
இங்கே பாரு கிரேன்ஸ். மக்களே இது ஈமு கோழின்னு சொல்லிடாதீங்க. பாருங்க அழகா அவ்வளோ பெருசு. அவர் ஏதோ உணவு போடுறாரு, அவர் பின்னாடியே நடந்து போடுது பாருங்களேன். சான்ஸே இல்லைங்க. பாருங்க இது பேர் வந்து அட்ஜூட்டன்ட் ஸ்டார். அதுக்கு உட்காந்துருக்கு பாருங்க, நின்றுட்டு இருக்கு. மக்களே முருகருடைய வாகனத்தை பாருங்க, அழகான வண்ண மயில், வெள்ளை மயில். படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி படுத்து. இங்க ஒரு 2 பெண் மயில். தோகை இருக்கிறது ஆண் மயிலுங்க, தோகை இல்லாதது வந்து பெண் மயில். இது பாருங்க, இந்த ஈகிள் கழுகு பறவையின் இன்னும் ராஜாளி பறவைன்னு சொல்லுவாங்க கழுகு. அதுவே அதானே இது அழகா இருக்குங்க. கிரே ஜங்கிள் ஃபவுல் அது எங்கே இருக்குன்னா இதுதான். அது எல்லோ கோல்டன் பீசன்ட் அவர் எங்கே இருக்காரு பாருங்க, இவர் தாங்க அது. உள்ள 2 இருக்காங்க. சல்பர் கிறிஸ்டட் கக்காட்டு அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க பாருங்க. எலக்ட்ரஸ் பேரட் இங்கே உள்ள இருக்காங்க பாருங்க. பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கு. இயற்கையோட அழகே அழகுதாங்க. இத்தனை கலர் இதுக்கு எப்படிங்க யாருங்க கொடுத்தா? சான்ஸே இல்லைங்க. டஃப்டட் கேப்பாச்சின் குரங்கு இனங்க அது அங்கே இருக்கு பாருங்க. அதோட முகம் அதுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ஒரு காது மேலே தூக்கிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. அது ஃபோட்டோவில் பாருங்க மக்களே. இது மெகா கார்னிவரஸ் ஜோனா. இந்த புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற மிருகங்கள்லாம் இந்த பக்கமாக நம்ம போகணும். சிறுத்தை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க பாருங்க. ஜன்னல்ல படுத்திருக்கு பாருங்க. அந்த விண்டோஸ்ல 2 கொடிய விலங்குகள். அது நம்மளை துன்புறுத்தி நம்மளை கடிக்கிறதுக்கான கொடிய விலங்குகள் சொல்றோம். அதோட சுபாவமே அப்படி. அங்கே எங்க பாருங்க புலி. மனுஷனை விட கொடிய விலங்கு வேற எதுவும் இல்லை, மனுஷனை தான் கூண்டில் போடணும். ஆனால் அதை பாருங்க நடந்து போகுது. சான்ஸ் இல்லை, அரிய காட்சி.
இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சிங்கம் தலை தெரிஞ்சு பாருங்க. மைசூர் ஜூவில் சிங்கத்தை பார்த்துட்டோம். பாருங்க பென்சிங் இந்த பக்கத்துல தான் இருக்கு. நாய்க்குட்டியா இல்ல சிங்கமானு கிட்ட போய் பார்த்தா தெரியும். ஆண் சிங்கத்தோட பெண் சிங்கம் தான் செமையா சண்டை போடுவோம். ఏంది నడగదుగా ரெண்டு இருக்கு. ரெண்டு பென்சிங்க பக்கத்துல பக்கத்துல அது வந்து பார்த்தோம்னா இது கொஞ்சம் எழுந்துச்சு. லெமூர் குரங்கு கொரில்லா ஸ்டாச்சு இது சிம்பான்சி ஒன்றுமே தெரியல. These are baboons. Chimpanzee குரங்குகள் மாதிரி. மனித குரங்கு நல்ல காட்சி. இங்க ஒரு தடவை உட்காந்துருக்காரு. காண்டா மிருகம் ரைனோசரஸ் மேல உட்காந்துருக்கு. காண்டா மிருகம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. ரைனோசரஸ் இதுக்கு பேர் ஆங்கிலத்தில். ரெண்டு இருக்கு. ஒன்று அந்த பக்கம் மறைவா தெரியுது இருக்கு. ஓய்யோ பாருங்க நிக்கிறாரு. இங்க பாருங்க ஒரு சிறுத்தை படுத்துன்னு இருக்கு. மக்களே எங்க ஜீப்ரா நிக்குது பாருங்க. சிங்கம் புலி போன்ற விலங்குகளுக்கு பிடிச்ச மிருகம் ஜீப்ரா. நல்லா வேட்டையாடி விரும்பி உணவு சாப்பிட்றது இந்த ஜீப்ராவை தான். இந்த சிங்கம் புலிலாம் கையில் இதே வச்சு எனக்கு அது என்னன்னு தெரியல.
பியர். அது கட்டி வச்சிருக்காங்க. அது வெயிலோட அது இது. பியர். கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது, அதுக்கு நல்லது. நடுவில் ஒரு ஃபவுண்டைன் செம்மையா இருக்கு. வெயில் ஃபுல்லா அடி கொளுத்துது. அது எல்லாம் அந்த ஷெட்டுக்குள்ள போய் எத்தனை மான் பாருங்க. அழகுனா மான். வாவ், மான் பாருங்க, எத்தனை மான் இங்க பாருங்க. ஓ மை காட். ஆன்சர் இல்லை. மான் கூட்டம். மானோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும், வேகமாக இருக்கும். மற்ற விலங்குகள், கொடிய விலங்குகள், இந்த சிங்கம் புலியை விட அதுக்குதான் மானோடைய கூட்டம் கூட்டமாக இருக்குது. அதனால தான் மான் கூட்டம். ஸ்ட்ரிப்டு ஹைனா இங்கே படுத்து நிறுத்தி பாருங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தாங்க முடிய போகுது. நாங்கள் எக்ஸிட் நெருங்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் முக்கால்வாசி பார்த்துட்டோம். பறவை இனங்கள், அப்புறம் கொடிய விலங்கு சிங்கம் புலி போன்ற விலங்குகள், அப்புறம் குரங்கினங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சிம்பான்சி, ஒராங்குட்டான், மனித குரங்கு, நிறைய மான் கூட்டங்களை பார்த்தோம். காட்டு மாதிரி 10 நேரங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 18 பேர் வந்தோம். எல்லோரும் ஒரு திசையில் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் 2 பேர் மட்டும், நானும் என் பையனை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக போயிட்டுருக்கோம். மக்களே, நாங்கள் இப்போது யானையை பார்க்க வந்திருக்கோம். பாருங்க, நிற்கிது பாருங்க. இங்கே ஒரு யானை, இங்கே ஒரு யானை, அப்புறம் அங்கே ஒரு யானை இருக்குதுங்க.
மொத்தம் இங்கே 4 யானை இருக்கு. அங்கே போயிடலாமா? காட்டு எருமை பாருங்க, பக்கத்தில் காட்சி தருது. அங்கே ஒன்று நடந்து வருது. மக்களே, இந்த யானையை பாருங்க, ரொம்ப வயசாயிடுச்சுங்க. தோல் நல்லா சுருங்கிடுச்சு. வயசு என்னன்னு தெரியல, ஆனால் வயசான யானை, ஆண் யானைங்க. அந்தம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. மக்களே, ஹிப்போபொட்டமஸ் படுத்திட்டு இருக்குது. தண்ணியில் வராது, மூக்கு மட்டும் தெரியுது. இவர் வெளியே உட்காந்துங்கிறார். மக்களே, இந்த மான் பாருங்க, எவ்வளோ மான் கூட்டம். மக்களே, இந்த மான் கூட்டங்கள், அந்த மானுக்கு பேர் வந்து சம்பர். இது வந்து சாரப்பாம்புன்னு நினைக்கிறேன். தோல் உரிச்சிருக்கு பாருங்க, அதோட உடம்போட தோல் உரிச்சிருக்கு. மேலே ஒன்று இருக்கு. Python. My God. இங்கே பாருங்க, இது வந்து பாம்பு கிடையாது, பாம்போட தோல். இப்படி அழகாக அதோட தோலை உரிச்சு பாருங்க. இந்த பாம்புலாம் மேலே தொங்கிட்டு பாருங்க. மேபி இது நல்ல பாம்பு நினைக்கிறேன். அல்பினோ ராக் பைத்தான். ராக் பைத்தான். மக்களே, இதான் அனகொண்டா, கிரீன் அனகொண்டா. இது பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பெருசு தொங்கிட்டு பாருங்க. ஏய், என்னடா பண்ற இந்த தொங்கிட்டு? அந்தத்தில் தொங்கிட்டு தாவுடா தவால அந்த மாதிரி தாவிட்டு. மக்களே, இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய பாம்பு. இதை கூட்டின்னு வந்து இந்த கூண்டில் போட்டு வச்சுட்டாங்க. இதுதான் ரெட்டிகுலேட்டட் பைத்தானா. உயிரோட இருக்கானே தெரியல. பாருங்க, நெருப்பு கோழி, ஆஸ்ட்ரிச்.
எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. மைசூர் ஷூவில் இந்த காட்சி ஒரு அழகாக நடந்து போகுது பாருங்க. மக்களே இயற்கையை ரசிக்கணும் இந்த மாதிரி. லாஸ்ட்டுங்க ஒட்டகச்சிவிங்களை வந்து நாங்கள் முடிக்கிறோம். எக்ஸிட் அவ்வளோ இதோட அப்படியே சிலை மாதிரி எவ்வளோ பெருசு இது பாருங்க. எத்தனை 1 2 3 இங்கே ஒரு 3 நிற்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே 1 அப்படியே சிலை மாதிரி நிற்குது. இல்லை சிலை நினச்சிருவோம் பார்க்குறவங்க, ஆனால் சிலை இல்லை, உண்மையான ஜிராஃபி. மக்களே நீங்கள் எல்லாம் ஒரு ராஜா அரண்மனைக்குள்ளே இருக்கீங்க. ஒரு ராணி மகாராணி அப்படின்னு நினச்சிங்க மனசில், அப்படின்னு நடந்துட்டு சொல்லுங்க. இவர் தான் ராஜா, இவர் மகாராஜா, இவர் சிற்றரசர், இவர் இளவரசர், இளவரசி. பேலஸோட என்ட்ரி தான் எப்படி இருக்கு பாருங்க. நீச்சல் குழம்பு மக்களே இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கும் மன்னருக்கு. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வராண்டாவாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்களே உள்ள பாருங்க. வா ஹால் எப்படி இருக்கு பாருங்க. தூண் எப்படி நிற்குது பாருங்க. பாருங்க பேலஸ் மேலே இது பால்கனியில் இருந்து கீழே பார்க்கலாம். இங்கெல்லாம் கீழே நடக்கிற இந்த ராஜாவோட பரிவட்டங்கள். இது வந்து ஓவியமாக அப்படியே சுவரில் தீட்டியிருக்காங்க. நாங்களாம் அரண்மனைக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ இருக்கிற ஆட்சி ஆண்டுக்கு அரசரை தூக்கி போட்டு நாங்கள் வந்து ஆட்சி ஆளுதான் பார்த்துட்டு இதுதான் ராஜவம்சம். ராணி மகாராஜா கிருஷ்ணராஜா உடையார். மன்னர் எப்படி இருக்கிறா அப்புறம் செம்மராஜாவுடைய 1868 1894 வரைக்கும். இதுதான் கிருஷ்ணராஜாவுடைய 1884 1940 ரொம்ப நாள் ஆட்சியாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் ஃபுல்லாக பிரிட்டிஷ் தான் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க.
வரைந்த ஓவியமாக 1894 ஓவியர் மதுவர்மா கிருஷ்ணராஜோடைய கோட் பெயிண்டட் பை ஆங்கிலேய ஆட்சியில் வெள்ளைக்கார ராணி குவீன் அலெக்சாண்ட்ரா கிங் எட்வர்ட். இது என்ன பாக்ஸுன்னு தெரியல. இது அருங்காட்சியகம் மாதிரி வச்சுருக்காங்க. சுவர் எவ்வளோ சுவர் இந்த கதவு எப்படி இருக்கு பாருங்க. இது தும்கி எலிஃபண்ட். இந்த பக்கம் போங்க. மக்களே, ராஜா உட்கார்ந்த சீட்டு, ராஜா சில்வர் சேர்ஸ், இது எல்லாமே வந்து வெள்ளியால் ஆன சேர். நேம் போட்டு சில்வர் சேர். மக்களே, பேலஸோட ராஜா பாருங்க. ராஜசாகர் டேம். நேற்று கோவில் பார்த்தோமே, அது ஒரு அற்புதம்னா இது ஒரு அற்புதம் இல்லை? நேற்று ஒன்று பார்த்தோம், அது ஒரு அற்புதம் தான், இது ஒரு அற்புதம் இல்லை? அங்கே போய் இல்லைங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், யூடியூப்பில் வருவீங்க. அந்த அங்கிள் அங்கே போய் நில்லு. போனேன் நான் வீடியோவில் வருவீங்க. நான் போனேன் ஒரு போய் நில்ல. போம்மா போ பக்கத்தில் வரப்போ அங்கே நில்லுங்க. சிவானி போம்மா. அப்பாவை மறைச்சிடா. இதுதான் வந்து அவங்களுடைய ஹால். ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. வாழும்போதே சொர்க்கத்தில் வாழணும்னு சொல்லுவாங்க. அது இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஐயோ இதுதான் வந்து அவங்களுடைய ஹால். ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. வாழும்போதே சொர்க்கத்தில் வாழணும்னு சொல்லுவாங்க. அது இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஐயோ இதுதான் வந்து அவங்களுடைய ஹால். ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. வாழும்போதே சொர்க்கத்தில் வாழணும்னு சொல்லுவாங்க. அது இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஐயோ மக்களே, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளே கிரவுண்டு ஆடிட்டோரியம் மாதிரி. லைக் வந்து ஏதாவது ஒரு ப்ளே அங்கே நடந்தால் இங்கே உட்காந்து பார்த்துட்டு ரசித்தாங்க. மேபி ராஜாக்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து இங்கே நடக்கிற போட்டியோ டான்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை வந்து
ரசிக்கிறதுக்கு கரெக்டான இடத்த இப்படி செலக்ட் பண்ணி கட்டி ரசிச்சிருக்காங்க. மக்களே, இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இதை செஞ்சவர் ஒரு பெரிய மகான். அது யார் தெரியுமா? இவர் தாங்க. இந்த ராஜா கிட்ட ஆர்டர் எடுத்து இதை கட்டி கொடுத்தாரு, செஞ்சு கொடுத்தாரு. மக்களே, வெற்றிகரமாக எங்களுடைய ட்ரிப்பு முடியுது. இந்த வேனை நாங்கள் பிரிகிறோம். ஸோ 3 days இந்த வேன் எங்கள் கூடயே இருந்தது. இதான் வந்து மைசூர் ஜங்ஷன், மைசூர் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக டைம் வந்து 6:30. இப்போ வந்து 7:40 எங்களுக்கு ட்ரெயின். ட்ரிப் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். அது ஒரு நீங்கள் சார் ஆர்கனைஸ் பண்ணீங்க, ஈஸியாக ரூம்ல சூப்பரா இருந்துச்சு, க்ளீனா. எல்லாமே க்ளீனாக இருந்தது, எல்லாமே நல்லா நல்லா செலக்ட் பண்ணீங்க ரூம்ல. வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆமாம். அது இந்த ஊர் தப்பு. நீ சொல்லுமா உங்கள்கிட்ட ஹாப்பியாக இருந்தியா 3 days? இன்னும் 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? காஷ்மீர் நீங்கள் சொல்லலாம் சொல்லலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்கள் சொல்லலாம். அண்ணன் தானே, சூப்பர். எப்படி இந்த ரிவ்யூ சொல்லுங்க. ஒரே ஒரு குறை தான், இன்னும் கொஞ்சம் சாமுண்டேஸ்வரி கோயில் பார்க்கல, அதான் ஒரு அதுதான். அக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இதோட அடுத்த வாட்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கோவிலுக்கு வராத இல்லை.